இந்த தேசம் போல் வேறு எந்த பழமையான தேசமும் அழிக்கப்பட்டதில்லை. இந்த மக்கள் போல் பூமியின் கடையாந்திரம் மற்றும் யாரும் சிதறடிக்கப்பட்டதில்லை. ஆனாலும் நூற்றாண்டு காலங்களாக இவர்கள் தனித்துவத்துடனே தனித்தன்மையாகவே வாழ்ந்து வந்தனர். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மக்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு தங்கள் தேசத்தை மீண்டும் உருவாக்கியுள்ளது காலத்தையும் அறிவையும் கடந்த செயலாகவே உள்ளது. 1948 மீண்டும் ஒரு தேசமாக உருவான இஸ்ரேல் நாடு வரலாற்றின் தனிச்சிறப்பு வாய்ந்த அதிசயமாக உள்ளது. இந்த தேசத்துடைய மறுபிறப்பின் திட்டம் 1878 உருவானதாக பார்க்கலாம். புதிய இஸ்ரேல் தேசம் 1948 தொடங்கவில்லை. மாறாக 1878 பாலஸ்தீனா தேசத்திற்கு குடிபெயர்ந்த யூதர்களின் வழிகாட்டுதலின்படி யூத குடியிருப்புகளான பெதா திக்வா உருவாக்கப்பட்டதாக டேவிட் பென்குரியன் கூறுகிறார். இதற்கு நம்பிக்கையின் வாசல் என்று அர்த்தமாகும். 1878 ஆண்டு முதலே இஸ்ரேல் தேசம் அதிசயத்தக்க விதமாய் மீண்டும் உருவானதற்கான வேதகாம தீர்க்கதரிசனங்கள் வியக்கத்தக்க அளவிற்கு முழுமையாகவும் படிப்படியாகவும் நிறைவேற ஆரம்பித்தன. அந்த ஆண்டில் யூதர்கள் பாலஸ்தீனா தேசத்தில் குடிபெயர்வதை தடுத்து நிறுத்தும் சட்டம் தளர்த்தப்பட்டது. இதன் பின்னர் யூதர்கள் பாலஸ்தீனா தேசத்தில் இடம் வாங்கலாம் என்பதும் அறிமுகமாக்கப்பட்டது. வேதகாம தீர்க்கதரிசனம் நிறைவேறும் வண்ணமாக சிதறடிக்கப்பட்ட தேசங்களில் இருந்து திரளான யூதர்கள் தங்கள் பழமையான தாயக தேசமான இஸ்ரேலுக்கு திரும்பி வருவது தொடங்கியது. வேத வாக்கியம் கூறுகிறது, ஆதலால் நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலுமிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவருடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். பென்யமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாய் கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை போடுகிறதும் அதற்கு சாட்சியை வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். நிலத்தை விலைக்கு வாங்குவார்கள் என்ற தீர்க்கதரிசனம் நிறைவேறிற்று. விளைச்சல் இல்லாத பாலைவன நிலங்களும் மற்றும் மலேரியா சதுப்பு நிலங்களும் முஸ்லிம் உரிமையாளரிடமிருந்து மிகவும் அதிக விலைக்கு வாங்கப்பட்டது. அதிசயத்தக்க வகையில் காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு பின்மாரியும் பெய்து வறண்ட நிலத்தில் புதுப்பித்தன. யோவேல் 2:21 முதல் 24 சொல்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். வானங்கள் திறந்ததால் பல நூற்றாண்டு காலமாக மிதமாக பெய்து வந்த முன்மாரி அதிக காலம் பெய்யாமல் இருந்த பின்மாரியும் பிற்பாடு பெய்ய தொடங்கியது. இதன் விளைவாக விளைச்சல் இல்லாத பாலைவன நிலங்களும் மற்றும் மலேரியா சதுப்பு நிலங்களும் ரோஜாவை போல பூத்து குலங்கின. திராட்சை தோட்டம், பழத்தோட்டம் மற்றும் ரோஜாக்கள் பற்றியும் கூறிய தெய்வீக தீர்க்கதரிசனம் இவ்வாறு நிறைவேறிற்று. ஏசியா 35:1 சொல்கிறது, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெள்ளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆமோஸ் 9:14 மற்றும் 15 சொல்கிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளை குடியிருந்து திராட்சை தோட்டங்களையும் நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
இதன் பிறகே இஸ்ரேல் தேசத்திற்கு பிரசவ கஷ்டங்கள் தொடங்க ஆரம்பித்தன. 1929 ஆண்டு எப்ரோனில் 67 யூதர்கள் அரபியர்களால் கொல்லப்பட்டனர். 1930 ஆண்டு நாஜி பிரசாரத்தால் ஊந்தப்பட்ட எருசலேமின் தலைமையே முஸ்தீப் பாலஸ்தீனத்தில் சிறுபான்மையினராக இருந்த அரபியர்களோடு கைகோர்த்து யூத தேசம் இறந்து பிறக்க திட்டமிட்டார். இது போன்ற கஷ்டமான வலியான காரியங்கள் யூதர்களின் குடியிருப்புகள் மேல் தீவிரவாத செயல்களால் தொடுக்கப்பட்டன. இதன் பின்பு 1940 ஆண்டு ஐரோப்பியாவில் வாழ்ந்த அடல்ஃப் ஹிச்மேன், முஸ்திஃபும் யாசர் அரபத்தின் மாமா படிப்படியாக யூதர்களை கொலை செய்து அழிக்க முற்பட்டனர். இந்த அவமான காரியத்தையே இனப்படுகொலை என்று வரலாறு பதிவு செய்துள்ளது. கடைசியாக இந்த இனப்படுகொலையால் குற்றமுணர்வு கொண்ட நாடுகள் யூதர்களுக்கு என்று ஒரு தேசம் தேவை என்பதை தார்மீக கடமையாக எண்ணினார்கள். ஐக்கிய நாடுகளின் 1947 ஆண்டு நில பகிர்த்தல் திட்டம் மூலம் யூதர்களுக்கு கிடைக்கவிருந்த நாட்டை பிளவுபடுத்தியதோடு கிடைக்க செய்யாமல் இருக்க அரபு தேசங்கள் தடை செய்து கொண்டே இருந்தனர். ஆனால் தெய்வீக மருத்துவரான தேவனோ யூத தேசம் இறந்து பிறப்பதை தடுத்தார். கடைசி கஷ்டமான சுதந்திர போரின் போது 6 அரபு தேசங்கள் படையெடுத்த போது 100க்கு 1 என்ற நிலையை அடைந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் யூத தேசம் பிறந்தது. பெரும்வாரியான யூதர்களின் குடிபெயர்தலால் புதிதாய் பிறந்த தேசம் ஸ்திரப்பட்டது. வேதகாமத்தின் தீர்க்கதரிசனம் நிறைவேறும் வகையிலே நிலம் ஆக்கிரமிக்கப்படுவது தொடர்ந்தது. 1967 ஆண்டு நடந்த 6 நாள் போரில் யூதர்கள் பழமையான இடங்களாக கருதப்பட்ட சமரியா, யூதயா, கிழக்கு எருசலேம், காசா பகுதி மற்றும் கோலான் குன்றுகள் இஸ்ரவேல் தேசத்தோடு இணைக்கப்பட்டன. இஸ்ரேலின் மறுமலர்ச்சி பற்றி வேதகாமத்தில் காணப்படும் தீர்க்கதரிசனங்களை மேற்கோள் காட்டி மெனாக்கிம் பிகின் மற்றும் இச்சகார் சாமீர் என்ற பெயர் கொண்ட 2 பிரதம மந்திரிகள் 1,30,000 யூத குடிமக்களை சமரியாவிலும் யூதாவிலும் மற்றும் காசா பகுதியிலும் வளமாக வாழ முறையாக உதவினார்கள். 1989 ஆண்டு திடீரென்று கம்யூனிசம் வீழ்ச்சியுற்றது. இதுவும் ஒரு மிகப்பெரிய அதிசயம். இதனால் மேலும் அதிசயத்தக்க விதமாய் திடீரென்று 5 லட்ச ரஷ்ய யூதர்கள் இஸ்ரேல் தேசத்திலே பெரும்வாரியாய் உட்புகுத்தினர். நிச்சயமாக 10 அல்லது 20 லட்சம் யூதர்கள் இன்னும் சிறிது காலத்திலே வருவார்கள். ஆனால் வேகமாக சென்ற இஸ்ரேலின் தீர்க்கதரிசனம் நிறைவேறாமல் நின்று போனது. 1992 ஆண்டு நடந்த தேர்தலில் லுகுத் மற்றும் வலதுசாரி கட்சிகள் அதிகபட்ச யூதர்களின் ஓட்டுகளை பெற்றாலும் கணிசமான இஸ்ரேலிய அரபியர்களின் வாக்குகளால் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைத்தது. பென்குரியன் மற்றும் கோல்டா மேயர் அவர்களின் தலைமையில் அமைந்திருந்த தொழிலாளர் கட்சிக்கோ சியோன் கொள்கைகள் முக்கிய குறிக்கோளாக இருந்தமையால் தோராவானது சியோனிலிருந்து புறப்படும் என்று எண்ணினர். வெளி தோற்றத்தில் இப்பொழுது உள்ள தொழிலாளர் கட்சியின் எழுச்சியூட்டும் உயர்ந்த கொள்கை என்பது வளைகுடாவில் ஒரு பொது சந்தை. அதில் அரபிய கடல் மற்றும் முஸ்லிம் நாடுகளின் நடுவில் ஒரு சிறிய தீவாக இஸ்ரேல் தேசம் இருக்கிறது. இதன் பிறகு ரஷ்ய யூதர்களின் வருகையும் குறைய தொடங்கியது. சமாதானத்திற்கு பதிலாக நிலத்தை தர வேண்டும் என்ற எண்ணமும் உருவாக தொடங்கியது. வேகமாக நிறைவேறி வந்த இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட வேதகம தீர்க்கதரிசனங்கள் தடைப்பட்டது போல் தோன்றியதால் பல கிறிஸ்துவர்கள் தீர்க்கதரிசன எதிர்பார்ப்புகளை மீண்டும் பரிசீலனை செய்ய துவங்கியுள்ளார்கள். ஒருவேளை பாரம்பரிய சபைகள் கூறுவது சரியே, கிறிஸ்துவ ஆலயங்கள் நிரந்தரமாக இஸ்ரேல் இடங்களை ஆக்கிரமித்துள்ளது. சில 1000 ஆண்டுகளாக அரபியர்கள் அதிக அளவிலே பாலஸ்தீன தேசத்திலே வாழ்ந்து வருகின்றனர் என்ற பாலஸ்தீனர்களின் கூற்று நிசப்தமான உண்மை. உலக நாடுகள் இஸ்ரேல் தேசம் மீது அதிக அழுத்தம் கொடுத்து யூத நிலங்களை திருப்பிக் கொடுக்க தோன்றுகிறது அல்லவா? ஆனால் இந்த சந்தேகங்கள் வேத அடிப்படை இல்லாமல் இருக்கின்றன. இன்று நடக்கக்கூடிய உலக காரியங்களை வைத்து வேதகாம தீர்க்கதரிசனங்களை விளக்கினாலும் இன்றைய செய்தி தலைப்புகளின்படி வேதகாம தீர்க்கதரிசனங்களை உறுதிப்படுத்த முடியவில்லை. தொடரும்.